பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அருமை பெறுபவர்களே, அன்பு தாய்மார்களே, எழுச்சிமிகு இளைஞர் சமுதாயமே, இன்றைக்கு வடுவூரில் உங்களை எல்லாம் கொஞ்சம் முன்னாடி போங்க. வடுவூரில் உங்களை எல்லாம் நாங்கள் நமது அருமை சகோதரர் எஸ்கே அவர்களுக்கு குக்கர் சின்னத்தில் அவரை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்பதற்காக சந்திக்க வந்திருக்கின்றோம். போன தேர்தலில் நாங்கள் தனியாக நின்றோம். மூன்றாவது அணி என்றார்கள். அப்படி இருந்தும் நமது மன்னார்குடி தொகுதியில் குக்கர் சின்னத்தில் நீங்க 41,000 வாக்குகளை அவருக்கு கொடுத்தீர்கள். இந்த முறை திமுகவை வீழ்த்த போகிற முதல் அணியின் வேட்பாளராக அம்மாவின் தொண்டர்கள் எல்லாம் எங்களுக்குள் இருந்த கருத்து வேறுபாடுகளை மறந்து ஓரணியில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் கூட்டணியிலே இணைந்து தேசிய ஜனநாயக கூட்டணியின் வேட்பாளராக குக்கர் சின்னத்தில் போட்டியிடுகின்ற வேட்பாளராக இங்கே குக்கர் சின்னத்தில் அவரை நீங்கள் வெற்றி பெற செய்வதன் மூலம் தமிழ்நாட்டில் அம்மாவின் ஆட்சியை அண்ணன் இபிஎஸ் தலைமையிலே அமைக்கிறீர்கள் என்பதை எண்ணி பார்த்து வாக்களிக்க வேண்டும். நமது எஸ்கே அவர்கள் உங்களுக்கெல்லாம் நன்றாக அறிமுகமானவர். என்ன சொல்ல போனா உங்கள் வடுவூர் ஒன்றியத்தைச் சேர்ந்தவர். அவரை 2 தேர்தல்களில் அவருக்கு வெற்றி வாய்ப்பு கிடைக்காமல் போனது எனக்கு தெரியும். இந்த முறை உறுதியாக அவரை வெற்றி பெற செய்யத்தான் இத்தனை பெரியோர்களும் தாய்மார்களும் இரவு 9:30 மணிக்கு இங்கு ஆர்வத்தோடு சிறிதும் சோர்வின்றி இந்த வெயில் காலத்திலையும் எல்லோரும் சிரித்த முகத்தோடு சிறிதும் தொய்வின்றி இங்கே வருகை புரிந்திருக்கின்றீர்கள். அந்த பேப்பர் கொடுங்க. நமது தேசிய ஜனநாயக கூட்டணியில அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில நமது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு ஆதரவாக பாரதிய ஜனதா கட்சி, பாட்டாளி மக்கள் கட்சி, தமிழ் மாநில காங்கிரஸ், தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம், தென்னிந்திய பார்வர்டு பிளாக், மருது சேனை, சிங்க தமிழர் முன்னேற்ற கழகம், வளரும் தமிழகம், மூவேந்தர் முன்னேற்ற கழகம், புதிய நீதி கட்சி, இந்திய ஜனநாயக கட்சி, இத்தனை கட்சிகளின் கூட்டணியோடு இன்றைக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இங்கே போட்டியிடுகிறது. இந்த தேர்தலில் நாம் வெற்றி பெறுவதன் மூலம் தமிழ்நாட்டின் தலையெழுத்தை மாற்றியமைக்கப் போகிறோம். கடந்த 5 ஆண்டுகளாக தமிழ்நாட்டை பிடித்திருந்த பீடை ஒழிய போகிறது என்பதுதான் உண்மை. அது இந்த மன்னார்குடிய 15 வருஷமா பிடிச்சிருந்த அந்த சாராய பீடையை ஒழிப்பதற்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டிய வெற்றி சின்னம் குக்கர் சின்னம். இன்னைக்கு கூட அவர் குட்டி ஸ்டாலின் வந்து எல்லா ஊர்லயும் பேசுறாரு. அவங்களுக்குள்ள சண்டை போட்டுக்கிட்டாங்க. அப்ப அப்படி பேசினாரு, இப்படி பேசினாரு இபிஎஸ். ஆமாங்க, நாங்க பங்காளி அண்ணன் தம்பி சண்டைன்னா திட்டிக்க மாட்டோமா? என்னங்க பாஜக கொடி வச்சிருக்காரு. நம்ம ஊர்ல அண்ணன் தம்பி சண்டைன்னா சண்டை ரோட்ல நடக்கும். இன்னும் சில பேர் வெட்டு குத்தாய் கொலை கேஸ்ல நடக்கும். நாங்க அந்த அளவுக்கு எல்லாம் போல. கோர்ட்டுக்கு போனோம். எங்களுக்கு அநீதி இழைத்து விட்டார்கள் என்று, எங்களை வெளியேற்றி விட்டார்கள் என்று. ஆர்கேவும் நாங்களும் அன்னைக்கு சண்டை போட்டு தான் அன்னைக்கு ஜம்மன் முன்னாடி உட்காந்துட்டு வந்துட்டு இருக்காரு. மலைக்குமால அவருக்கு ஓட்டு கேட்டு வந்தா நேற்று தஞ்சாவூர்ல நானும் அண்ணன் இபிஎஸும் அங்க ஜனசமுத்திரம் மாதிரி தஞ்சாவூர்ல பாத்தீங்கன்னா இப்ப வடுவூர்ல எப்படி நிக்கிறீங்க, இங்க கூட கொஞ்சம் அமைதியா கேக்குறீங்க. அங்க நின்று அத்தனை பேரும் குதிச்சாங்க. அமமுக நிர்வாகி ஒருவர் தஞ்சாவூர்ல மாநகர் மாவட்டத்தில் ஐடி விங் செயலாளர் வெற்றி, எனக்கு ரொம்ப வேண்டிய பையன்.
அவருடைய துணைவியார் ஒரு மாதத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணி அது சூட் ஆகாம இறந்துட்டு ரொம்ப நான் போயிருந்தேன் வீட்டுக்கு. அப்ப அவர் ரொம்ப வருத்தப்பட்டு பேசியிருந்தார். ஆனா நேற்று நானும் இபிஎஸும் ஒன்றாக வருவதை பார்த்து அவர் கூட அந்த துக்கத்தை எல்லாம் மறந்து விட்டு அங்க நின்று குதிச்சார். எனக்கு உண்மையா ஆச்சரியமா இருந்துச்சு. எப்படி அம்மாவின் தொண்டர்கள் ஒன்றிணைந்த போது தனது மனைவி இறந்த துக்கத்தை கூட, அவங்க வீட்டுக்கார அம்மாவுக்கு 38 வயசு தான், அந்த துக்கத்தை கூட நான் போயிருந்தப்ப அழுது ஆஸ்பத்திரியில் பட்ட கஷ்டத்தை எல்லாம் சொல்லி அவர் என்னிடம் வருத்தப்பட்ட வெற்றி ராஜேஷ், அவர் ஐடி தானே, ஐடி விங் மாவட்ட செயலாளர். அவர் அன்றைக்கு வருத்தப்பட்டவர் 15 நாள் கழிச்சு நேற்று பாக்கிறேன். அந்த பக்கம் நின்று ஏபிஎஸ் இந்த பக்கம் நின்னார்ல, இந்த பக்கம் நின்று குதிக்கிறார் அவர். அந்த கவலையெல்லாம் மறந்து, ஏன்னா அம்மாவின் தொண்டர்கள்லாம் அவர் ஒன்னும் தேர்தலில் நிக்கல. ஆனா நாங்கள் இருவரும் ஒரே வேன்ல ஒன்றாக வந்ததை பார்த்து அது தஞ்சாவூர் மாத்திரம் அல்ல, நமது சோழ மண்டலம் மாத்திரம் அல்ல, மதுரை மண்டலம் மாத்திரம் அல்ல, தமிழ்நாடு முழுவதும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நிர்வாகிகளும் தொண்டர்களும், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் நிர்வாகிகளும் தொண்டர்களும் இங்க எப்படி எஸ்கேவும் ஆர்கேவும் ஒன்னா இருக்காங்களோ அதுபோல போன தேர்தலில் பெரியவர் சிவராஜமணிக்கன் அவர்கள் ரிட்டையர் நின்னாரு, காமராஜ் அவர்கள் குக்கர்ல நின்னார். அன்னைக்கு அவர் 49,50,000 ஓட்டு, இவர் 41,000, ரெண்டை கூட்டி இருந்தா இந்த சாராயால இங்கே இருந்திருக்கார். முடிச்சிருப்போமா இல்லையா? அந்த சாராய ஆலை கருணாவர் அருகில உள்ள அந்த சாராய பேர் என்னங்க, கோல்டனா பாய்சன் வாட்டா இருக்கணும் பேர், கோல்டன் வாட்டர். அது பூமியில விவசாய நிலத்துக்கு நடுவில் ஆழ்துளை கிணறு போட்டு தண்ணியெல்லாம் உறிஞ்சி 1 லிட்டர் சாராயம் தயாரிக்கிறதுக்கு 15 லிட்டர் தண்ணியை உறிஞ்சிறது மாத்திரம் இல்லாம அந்த கழிவு நீரை திருப்பி உள்ளார அனுப்பிடுறாங்க. நிலத்தடி நீரை குட்டிச்சுவராக்கி மீண்டும் அந்த அழுக்கு தண்ணி கீழே போய் உப்பு நீராகி விவசாயம் பண்ண முடியாம கிட்டத்தட்ட 20,000 ஏக்கர் நிலம் பாலடைந்து போயிருக்கு. இன்னும் சொல்ல போனா அங்க வாழ்கின்ற மக்கள் தோல் நோய்க்கோ கிட்னி பிரச்சனை ஆளாகி காமராஜ் போறப்பெல்லாம் அந்த ஆட்சியை ஒழிங்க. ஸ்டாலின் சொல்றாரு, நாங்க அவரு உதயநிதிங்க வந்தார குட்டி ஸ்டாலின் என்ன சொல்றாரு, நாங்கெல்லாம் டெல்டாக்காரன் டெல்டாக்காரர் தானே நீங்க. இந்த மாதிரி சாராய கடை சாராய ஆளை துறக்கிறதுக்கு நீங்க டெல்டா பகுதியில் அனுமதி கொடுத்து அவர் வீட்டு பையனுக்கு சீட்டு கொடுக்கறீங்களே, என்ன தைரியம் உங்களுக்கு? என்னவா அவரா யாருக்கு தெரியும், அதெல்லாம் ஏதோ டெல்டால பிறந்திருக்காங்க. அவங்க அப்பா தான் டெல்டால பிறந்தாரு, நம்ம எல்லாம் டெல்டா. கரெக்டா இல்லையா? இவர் டெல்டால இருந்து போனவங்க, கரெக்டா? அப்படி இருந்தா இந்த காவிரி பிரச்சனையில அம்மா எவ்வளவு போராடி தமிழ்நாட்டுக்கு நியாயம் பெற்று தந்தார்கள். இவர் காங்கிரஸோட கூட்டணி வச்சிருக்காருல்ல, கர்நாடகாவில் அந்த சித்தாராமையா முதலமைச்சர் கூப்புறதுக்கு வேண்டி போய் நிக்கிறார். ஏன்னா அவரு ராகுல் காந்திக்கு வேண்டியவரு நம்மளுக்கு கூட்டணி வேணும். எப்படி எம்ஜிஆர் படத்துல வர்ற வில்லன் வீரப்பா மாதிரி அங்க துணை முதலமைச்சர் ஒருத்தர் இருக்காரு, இங்க ஒரு துணை முதலமைச்சர் மாதிரி அங்க ஒருத்தர் டி.கே. சிவகுமார், அவர் தான் நீர்ப்பாசனத்துறை அமைச்சர். நான் மேகதாது அணையை கட்டாமல் ஓய மாட்டேங்கிறார். அவரை கூப்பிட்டு வந்து இவங்க ஓட்டு கேட்கிறாங்க. உண்மையிலேயே இவர் டெல்டாக்காரரா இருந்தா தமிழ்நாட்டின் ஜீவநதி நமது டெல்டா பகுதியில் விவசாயம் மாத்திரம் இல்ல, கிட்டத்தட்ட 20 மாவட்டங்களுக்கு குடிநீர் கொடுப்பதே காவிரி தண்ணி தான். அந்த காவிரி நமது ஜீவாதாரத்தை ஒழிப்பதற்காகவே தமிழ்நாட்டை பாலைவனமாக்குவதற்காக அவர்கள் முயற்சி செய்திருக்காங்க. அங்க மேகதாது அணை கட்டுவதற்காக ஏதாவது நம்ம எல்லாம் போராடுறோம். ஏன் இன்னும் சொல்ல போனா காங்கிரஸ் திமுக கூட்டணி ஆட்சி மத்தியில் இருக்கிறப்பதான் நம்ம பகுதியில் இந்த ஹைட்ரோ கார்பன் மீத்தேன் ஈத்தேன் திட்டத்தெல்லாம் கையெழுத்து போட்டதே அப்ப உள்ளாட்சித்துறை அமைச்சரா இருந்த துணை முதலமைச்சரா இருந்த ஸ்டாலின் தான்.
நாமெல்லாம் எவ்வளவு போராடினோம். இந்த போராட்டத்திற்காக அடிபணிந்துதான் அந்த திட்டங்கள் அம்மா அவர்கள் எழுத்தார்கள். அம்மா இருந்த வரைக்கும் வர முடியல. அது மாதிரி இந்த கெயில் பைப்பு திட்டம் எதுவுமே அம்மா உள்ளார விடல. அதற்கு பிறகு அதை எதிர்த்து போராடினோம். இன்றைக்கு நீடா கதிராமங்கலத்தில் புரொஃபசர் ஜெயராமன் தலைமையில போராடினப்ப அங்கே போய் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அவர்களுக்கு உறுதுணையாக நின்றோம். எப்பொழுதெல்லாம் விவசாயிகள் போராடுகிறார்களோ அப்பொழுது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அவர்களுக்கு உறுதுணையாக இருந்திருக்கிறது. கஜா புயல் வந்தப்பையும் நமது பகுதியில் அப்போ ஒரு காவல்துறை அதிகாரி சொன்னார், புயல் ஒடிச்ச உடனே அந்த பகுதியில் நாப்பட்டோம் இங்கெல்லாம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நிர்வாகிகள் தான் முதல்ல வெளியில வந்தாங்க அந்த பகுதியில். அவர் நம்ப வேண்டியவர் இல்லை, அப்ப ஆளுங்கட்சி இல்ல, நம்ம எதிர்கட்சி. எதற்காக சொல்கிறேன் என்றால், தமிழ்நாட்டு மக்களின் பிரச்சனைக்கு, குறிப்பாக நமது டெல்டா பகுதியின் பிரச்சனைக்கு இன்னும் சொல்ல போனா நெல் கொள்முதல் நிலையங்கள் எல்லாம் சரியா திறக்காம கஷ்டப்பட்டு விளைகிற நெல்ல எல்லாம் ஒழுங்கா வாங்காம அதுல கமிஷன் வாங்கிட்டு நெல்லெல்லாம் முளைச்சு போய் விவசாயிகள் எவ்வளவு பாடுபடுறாங்க. ஏன் முதலமைச்சர் டெல்டாக்காரர் தானே தஞ்சாவூருக்கு வர்றப்பல விவசாயிகள் வர்றப்ப பார்க்கணும்ல. விவசாயிகள் பார்க்க சென்றா பார்ப்பதில்லை. அந்த ஆரூரான் கரும்பு மில்லு, கரும்பு தொழிற்சாலையிலிருந்து, சுகர் ஃபேக்டரியிலிருந்து எவ்வளவு போராட்டம் பண்றாங்க. அவங்களுக்கு நிலுவைத் தொகையை பெற்று தரணும். அதுக்கு பார்க்க போனா காவல்துறை வச்சு விரட்டுறார். இன்னைக்கு தமிழ்நாட்டில் போராடாத மக்கள் இருக்காங்களா? துப்புரவு தொழிலாளர்ல இருந்து, மாற்றுத்திறனாளிலிருந்து, விவசாயிகள்ல இருந்து, மாணவர்கள், இளைஞர்கள், ஆசிரியர்கள், அரசு ஊழியர்கள், மருத்துவர்கள், செவிலியர்கள், மின்சாரத்துறை ஊழியர்கள், போக்குவரத்து தொழிலாளர்கள் என அனைத்து தரப்பினருமே தேர்தல் வாக்குறுதிகள் 3 பட்ட ராமம் போட்டுட்டு புதுசா வர்ற இப்ப இவ்வளவு எவ்வளவு தைரியம் பாருங்க. ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற திமிரு. அந்த வாக்குறுதிகள்ல 80% மேல் நிறைவேற்றாம இருந்துட்டு இப்ப புதுசா அவங்களுடைய தேர்தல் வாக்குறுதி கதாநாயகனா, கதாநாயகியா, சூப்பர் ஸ்டாரா, டம்மி ஸ்டார். அது வெறும் வெள்ளை பேப்பர்ல ஏமாத்துறதுக்கு எழுதி பண்றீங்க. இந்த முறை மக்கள் விழித்துக் கொண்டார்கள். நீங்க காந்தி நோட்டை நம்பிட்டு இருக்கீங்க. ஆனா மக்கள் இந்த முறை உங்களை முகத்திலே அடிக்கப் போகிறார்கள். இந்த ஆட்சி முடிவுக்கு கொண்டு வரப் போகிறது என்பதை உறுதிப்படுத்துகின்ற விதமாக தமிழ்நாடு முழுவதும் எழுச்சி. திமுகவை புறந்தள்ள வேண்டும், ஆட்சியிலிருந்து விரட்ட வேண்டும் என்பதற்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே திரண்டு இருக்கிறார்கள். எப்படி 2001 அமைதியாக இருந்து மக்கள் புரட்சி செய்து திமுகவை வீழ்த்தினார்களோ, 2011 வீழ்த்தினார்களோ, அதுபோல வீழ்த்துவதற்கு அம்மாவின் ஆட்சியை கொண்டு வந்தால்தான் தமிழ்நாட்டுக்கு விடிவு. மூளை முடுக்கெல்லாம் கஞ்சா வியாபாரம், அதுக்கு பின்னணியில திமுக. ஹெராயின் போன்ற பொருட்களை எல்லாம் கடத்துகிற சந்தை ஆகிட்டு நம்ம தமிழ்நாடு. 2000 கோடிக்கு ஹெராயின் குடிச்சா பார்த்தா யாரும் ஜாஃபர் சாதிக்கா, திமுக நிர்வாகி. எங்க கொலை நடந்தாலும், எங்க வன்கொடுமை நடந்தாலும், எங்க கஞ்சா பிடிபட்டாலும், எங்க ஹெராயின் பிடிபட்டாலும், எங்க கொலை நடந்தாலும் அதுக்கு பின்னாடி இருக்கிறது திமுக. உண்மையா இல்லையா? திமுக ஆதரவு இல்லாம தமிழ்நாட்டில் எந்த ஒரு சட்டவிரோத நடவடிக்கை நடப்பதில்லை. மணல் கடத்தினா பின்னாடி திமுக. கிட்னி திருட்டு எதையும் விட்டு வைக்கல. கிட்னி திருட்டு அங்க பெரம்பலூர்ல, மணச்சநல்லூர்ல. ஆமா, அது மாதிரி. அதாவது பள்ளிக்கு போற பொண்ணுங்களை வன்கொடுமை, ஸ்கூலுக்கு போற பொண்ணுங்களை நிம்மதியா போக முடியல, ஏரோப்ளான்ல ஏர் ஹோஸ்டஸ் நிம்மதியா இருக்க முடியல. எங்க பார்த்தாலும் திமுக நிர்வாகிகள் கொழுப்படுத்தி அலைகிறத அவர்களை அதாவது அது பாட்டிலுக்கு 10 ரூபாய்ங்கிறது ஒண்ணு. மோடி அவர்கள் சொன்னார்கள், அனைத்து நதிகளும் கடல்ல போய் கலக்கிற மாதிரி அனைத்து துறை ஊழல்களும் ஒரு குடும்பத்து கையில தான் போய் சேருது. கரெக்டா இல்லையா? ஏன் இங்க வந்தாருல ஒரு குட்டி ஸ்டாலின், அவரை கேட்டிருக்கணும். பிடிஆர் பழனிவேல் தியாகராஜா அவர் ஒரு பத்திரிகை சேர்ந்த நண்பர்கிட்ட பேசுறது டேப் வெளில வந்துச்சுல. இந்த அப்ப 1 வருஷம் ஆட்சிக்கு 1 வருடத்துல அப்ப நிதியமைச்சர் அவரு பழனிவேல் தியாகராஜன். இப்ப மதுரை மத்திய தொகுதியில போட்டு போடுறாரு அவரு.
என்ன சொன்னாரு? 30,000 கோடி சம்பாதித்து அது என்ன பண்றதுன்னு தெரியாம ஸ்டாலின் பையன் உதயநிதியும், அவர் யாரு மாப்பிள்ள சபரிசனா மாரீசனா வச்சுக்கிட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம முழிக்கிறாங்க. 5 வருஷத்துல பாத்துக்க அதே 1.5 லட்சம் கோடி அதை வெளியில சொல்லிட்டாருன்னா அவர் பினான்ஸ் மினிஸ்டர் தூக்கிட்டாங்க. பாத்தீங்களா இல்லையா? இப்ப அவர் மூஞ்ச பார்த்தா உம்முன்னு போயிட்டு இருக்காரு அவரு. இதுதான் அனைத்து துறைகளிலும் ஊழல், ஊழல் இல்லாத துறை இல்ல. அவர் பார்த்து எங்களை சொல்றாரு, டிடிவி தினகரன் இபிஎஸ் அப்படி பேசினாரு இப்படி பேசினாரு, நான் அவரோட எப்படி போக முடியும் ஊடகம் கேட்டப்ப. ஆமாங்க சண்டை போட்டோம் இல்லைன்னு சொல்லல, நாங்க சண்டை போடனாங்க பங்காளி அண்ணன் தம்பி சண்டை போட்டுக்கிறோம், எங்களை என்ன வெளியேற்றிட்டு தயார் பண்ணோம். கரெக்டா இல்லையா? இங்க ஆர்கேட்ட எஸ்கே சண்டை போட்டாரு, இது என்ன சொத்து தகராறு? எங்களை கட்சி விட்டு நீக்கணும் கோபத்துல சண்டை போட்டோம், எங்கள் உரிமைக்காக போராடணும். இப்ப இன்றைக்கு கூட்டணிக்கு வந்ததெல்லாம் அப்படி ஒன்னா தோல்ல கை போட்டு போறோம். நாங்க திமுகவோட வந்தாதான் நான் தூக்கு மாட்டி தொங்கி இருக்கணும். அதான் நீங்க வடூர்ல அப்படி நம்ம தொகுதியில இப்படி ஆர்வமா எல்லாரும் வந்திருக்கீங்களே. நான் இன்னைக்கு உதயசூரியன்ல இவரை நிறுத்தி திமுகவின் ஆதரவு பெற்ற வேட்பாளர் வந்திருந்தேன்னு வச்சுக்கோங்க, போல எஸ்கே வந்திருக்க மாட்டாரு. அப்படி வந்திருந்தா நீங்க எல்லாம் ஒருத்தர் இருந்திருக்க மாட்டீங்க ரோட்ல. கரெக்டா? உண்மையா இல்லையா? ஏத்துவாங்க யாராவது? இன்னொன்னு, நம்ம உடம்புல ஓடுறது அம்மா ஊட்டி வளர்த்த திமுக எதிர்ப்புங்கிற ரத்தம் தான் எல்லாம். எனக்கு மற்றவங்களுக்கு தெரியாது, யாராவது திமுக ஓடி இருக்காங்களா, அவங்களாம் அரசியலுக்காக அம்மா வந்திருக்கலாம். அரசியல்ல அம்மா என்ன கொண்டு வந்தாங்க. அதனாலதான் நீங்க கம்பீரமா அம்மாவுடைய திருவுருவத்தை தாங்கிய அம்மா மக்கள் முன்னேற்ற கழக கொடியை வைத்துட்டு, இந்த கொடி போய் திமுகவுக்கு ஓட்டு கேட்குமா? ஒண்ணுமே இல்லைனாலும் வீட்டுல உட்காருவோமே தவிர, தனியா போட்டிட்டு மோதி பார்ப்போமே தவிர, அந்த தவறை எங்க வீட்டுக்காரம்மாவே விடாது. வந்திருக்காங்க வண்டியில, என் பொண்ணுவே முதல்ல விடாது. கரெக்டா? இதுதான் உண்மை, இதுதான் யதார்த்தம். நான் பேசுனது உண்மை. சவுண்ட் கொடுத்தாதானே நியாயம் கிடைக்கும். மன்னாக்குள்ள விடுற நான் காமராஜர் மிரட்டுறதுக்கு தான் அப்படி பேசணும். நன்னிலத்துல போய் கூட்டம் போட்டோம், ஆர்கே தொகுதியிலே போய் எஸ்கே போய் கூட்டம் போட்டோம், எஸ்கே நிறுத்த போறோம் அப்படின்னு மிரட்டாங்களா? சரி, அதான் இபிஎஸ் கரெக்டா மன்னார்குடி சீட்டை கொடுத்துட்டாருல, அப்புறம் என்ன உங்களுக்கு? அது மாதிரி உண்மை சும்மா சொல்லக்கூடாது. நம்ம கேட்ட தொகுதியில இருந்துதான் தொகுதியில் வந்திருக்கு. நான் ஒரு 15 தொகுதி வாங்கலான்னு பார்த்தேன், டெல்லியில போய் முடியல, அவ்வளவுதான். ஏன்னா அவங்க 27 தொகுதியில நிக்கணும்னு சொன்னாங்க. நானும் எவ்வளவு முண்டி மோதி பார்த்தேன். ஆனா வந்த தொகுதியில நான் 99, நான் பத்திரிகையில பேசுறதுதான் யதார்த்தம். அததான் இவங்கள்ட்டையும் பேசுவேன். நம்மளுக்கு மறைச்செல்லாம் பேச தெரியாது. நாங்க சண்டை போட்டது உண்மை. நாங்க எங்கள் உரிமைக்காக சண்டை போட்டோம். அம்மாவின் ஆட்சி வரணும்னா நாங்க உங்க கூட இருக்கணும்னு சொல்லி சவுண்ட் கொடுத்தோம். திமுக என்ன நினைச்சிட்டாங்க, நம்ம கூட வந்துருவாங்க. எத்தனை ஆள் அனுப்புனாங்க, நம்ம சொந்தக்காரங்க எங்க இருக்காங்க, நம்ம நண்பர்கள்லாம் இருக்கவங்க அனுப்புனாங்க. அவங்க நினைச்சிட்டாங்க இவர் இபிஎஸ் போகவே மாட்டாரு, பயங்கரமா சவுண்ட் வேற விடுறாரு, நம்ம கூட வந்துருவாங்கன்னு. வரலங்கிற கோபத்துலதான் அந்த தம்பி இங்கெல்லாம் அப்படி பேசுறாரு. ஒன்னே ஒண்ணு சொல்லுங்க, உங்க கூட வந்தாதான் எனக்கு நீங்க கயிறை கொடுப்பீங்க. இன்னொன்னு சொல்ற, அவர் என்ன சொன்னாரு, எங்க அப்பா ஆட்சிக்கு வந்த உடனே ஒரே கையெழுத்துல நீட்டை நீக்கிடுவாரு. அவங்க அப்பாட்ட பேனா இல்லையா, வந்தாருன்னா பேனாவை கொடுக்க சொல்லுங்க. ஏன்னா பேனா வாங்க அவங்கள்ட்ட பாவம், அது கூட மனசு இல்லை, எல்லாம் ஓசி தானே, யாராவது கொடுக்கணும். இன்னும் சொல்ல போற, அது வேற வலிப்பு, இத கடை தேங்காவை எடுத்து வழி பிள்ளையாருக்கு உடைச்ச மாதிரி ஊரா விட்டு நெய்ய எங்க அண்ணன் முன்னாடி கை மாதிரி அரசு ஊழியர்களுக்கு ஓய்வூதியம் கொடுக்க நிதி இல்லையா? தமிழ்நாட்டு கஜானாவில பணம் இல்லை, மத்திய அரசு கொடுக்கவில்லை. எதுக்கு எடுத்தாலும் மத்திய அரசுல போய் முட்டிக்கிங்க. 21 நீங்க தேர்தலில் தேர்தல் வாக்குறுதி கொடுக்கறப்ப மத்தியில மோடி ஆட்சி தான். நீங்க அவங்களை ஏற்று தானே போட்டிருக்கீங்க. உங்களுக்கு இப்படி நிதி நொட்டுவாங்களா நீங்க சொல்றதுக்குலாம்? நீங்க அதெல்லாம் எல்லாத்துலயும் கமிஷன் வைக்கிறீங்க. எதுல கமிஷன் இல்ல உங்களுக்கு? கமிஷன் எல்லாம் ஸ்கீமே இல்லை. கரெக்டா? விவசாயிகள்ட்ட வாங்க முடியாது பாவம், அதனால எல்லாத்தையும் விட்டு இங்க பாருங்க. இப்ப கூட நல்ல வேலை அண்ணன் இபிஎஸ் அவர்கள் ஆட்சி பொறுப்புல இருந்தப்ப பாதுகாக்கப்பட்ட விவசாய மண்டலமாக தமிழ்நாட்டை சோழ மண்டலத்தை அறிவிச்சார். இல்லைன்னா இப்ப ஓஎன்ஜிசி கீழே மறுபடியும் ரிங்க் போடுறதுக்கு இவர் பர்மிஷன் கொடுத்து நம்ம எல்லாம் போராடிதான் பயந்துகிட்டு விட்ரா பண்ணிட்டாங்க.
மீத்தேன் ஈத்தேன்லாம் எல்லா இளவும் வர்றதுக்கும் காரணமே திமுக காங்கிரஸ் கூட்டணி தான். ஏன் சிலோன்ல எங்கள் தொப்புள் கொடி உறவு உறவுன்னு பேசுறாங்கல்ல, அங்க குருவிய சொல்ற மாதிரி லட்சக்கணக்கான தமிழர்களை கொண்ட பொழுது அதுக்கு சப்போர்ட் பண்ணது காங்கிரஸ் அரசாங்கம், கூட்டணியில இருந்தது திமுக. ஆமா ஆமா, சின்னவர் தான் சொல்றாரு, ஞாபகப்படுத்துறாரு. பச்சை குழந்தையிலிருந்து வயது வந்த மூதாட்டி வரை இன்றைக்கு பாதுகாப்பு இல்லை, யாருக்கும் பாதுகாப்பு இல்லை. காரணம் இந்த கஞ்சா போன்ற போதைப் பொருள். ஸ்டாலின் அவர்கள் லட்சக்கணக்கான பேருக்கு வேலை வாய்ப்பை கொடுப்பேன்னு கதை விட்டார். கூலிப்படைகளை உருவாக்கி விட்டதுதான் மிச்சம். இது திருவாரூர் என்பது நமது திருவாரூர் மாவட்டம் மனுநீதி சோழன் ஆண்ட நாடு. தன் மகனே ஆனாலும் தவறு செய்தால் அவனை தண்டிப்பேன் என்று சொன்னார். ஆனா இவர் தன் மகனுக்கு டெல்டாக்காரர் இருக்கிறார்ல, சோழர்கள் பேசிக்கிறாங்கல்ல, இவங்கள தான் மகனுக்கு முடி சோட்டுறதுக்காக தமிழ்நாட்டே இன்றைக்கு காலி பண்றாரு. அவர் கூட இங்க வந்து பேசுறாரு, டிஆர்பி ராஜா ஜெயிக்காம நான் இங்க இருந்து போக மாட்டேன். ஏன்னா சாராய ஃபேக்டரி இன்னும் நாலஞ்சு இங்க ஆரம்பிச்சு விடலாம்ல, விவசாயத்தை ஒழிச்சு விட்டா இவங்க ஏதாவது பண்ணிக்கலாம்ல, அதுக்காகத்தான். அதனாலதான் சொல்றேன், மன்னார்குடி தொகுதி மக்கள் இந்த சாராயத்தில் வர்ற 1000 2000 ஏமாந்து அதுக்கு ஏமாறாமல் வாக்களிக்க வேண்டிய வெற்றி சின்னம் குக்கர் சின்னம். வடுமுறை தனி ஒன்றியமாக்க வேண்டும் என்ற கோரிக்கையை நமது ஆட்சி அமைந்தவுடன் உறுதியாக அதை நிறைவேற்றி தருவோம். என்ன சொல்ல போனா இஸ்லாமியர்களுக்கு எதிரானது பாஜக. இவங்க பிரச்சாரம் 19 ஏமாத்தி ஜெயிச்சாங்க, 21. ஆனா இப்ப இஸ்லாமிய சகோதரர்கள் வெளித்துக் கொண்டார்கள். இன்றைக்கு வளைகுடா நாடுகள்ல போர். ஆனா இந்தியாவில தான் இஸ்லாமிய சொந்தங்கள் நிம்மதியாக இந்த இஃப்தார் நோன்பு கடைபிடிக்க முடிஞ்சது. பாகிஸ்தான்ல முடியல, ஆப்கானிஸ்தானத்துல முடியல, சிலோன்ல முடியல. அவ்வளவு செல்வ வளம் கொளிக்கும் வளைகுடா நாடுகள்ல அவங்களால இஃப்தார் நோன்பு கொண்ட முடியல. இங்க நீங்க இப்ப வெடி போட்டு அங்க மகிழ்ச்சியில போடுறீங்க, அங்க வெடி சத்தத்தை கேட்டா எல்லாம் பூமிக்குள்ளார ஒழிச்சிக்கிற அளவுக்கு தான் பாவம் இருக்கு. ஈரான் எப்படி ஒரு இஸ்லாமிய தேசம், அவர்கள் மோடியை நண்பராக பார்க்கிறார்கள், இந்தியாவை நட்பு நாடாக அறிவித்திருக்கிறார்கள். அந்த ஹார்மோஸ் நீரிணையில அமெரிக்கா கப்பல்லாம் போக முடியாது, இஸ்ரேல் கப்பல் போக முடியாது. ஆனா இந்திய கப்பல் நம்ம பெட்ரோல் டீசல் எல்லாம் ஏத்திட்டு வர்ற கப்பல் பர்மிஷன் வருது. நம்மளுக்கு இந்த எரிவாயு கிடைக்குமா, இது சமையல் வாயு கிடைக்குமான்னு ஸ்டாலின் சும்மா கிளப்பி விடுறாரு. தமிழ்நாட்டுக்கு உறுதியாக பஞ்சம் வராது. ஏன்னா எல்லாமே சரியாக அந்த பாதையில நமக்காக ஈரான் இது ஒரு இந்துத்துவ நாடு, இது முஸ்லாமியர்களுக்கு எதிரான நாடு அப்படின்னா மோடி எதிரானவர்னா, ஈரான் நம்மளோட இந்த போர்க்காலத்துல நமது கப்பல்களுக்கு வழி விடுவார்களா? இன்றைக்கு அவர்களை இஸ்லாமியர்கள் எதிரியாக பார்த்தா 2 கப்பல் இங்க நமது கடல்ல மாட்டினதை காப்பாத்தி கொடுத்தாங்கல்ல நமது இந்திய அரசாங்கம். பொய். இந்தியா முழுவதும் இன்றைக்கு ஆண்டு கொண்டிருப்பது பாரதிய ஜனதா. குஜராத்ல 90ல இருந்து ஆட்சி செய்யறாங்க. உத்தரப்பிரதேசத்துல பாஜகவை சேர்ந்த ஒரு துறை தான் ஆட்சி செய்யறார். அவருக்கு இஸ்லாமியர்கள் ஓட்டு போட்டு தானே ஜெயிச்சிருக்காங்க. இஸ்லாமியர்களுக்கு எங்காவது யாருக்காவது எது பாதிப்பு ஏற்பட்டது என்று நாம் எங்காவது கேள்விப்பட்டிருக்கோமா? இவர் சும்மா மோடி மோடி பிஜேபின்னு சொல்லி பூச்சாட்டி காமிக்கிறார். இஸ்லாமியர்களை கிறிஸ்துவர்களை வாக்குகளை பெறுவதற்கு, எல்லாம் வாக்குக்காகத்தான், தேர்தலில் ஆட்சி அதிகாரத்தை பெறுவதற்காக எல்லா பொய்களையும் சொல்கிறார்கள். இன்றைக்கு இஸ்லாமியர்கள் ஏமாற தயாராக இல்லை. இவங்க கூட்டணி வச்சிருந்தா பாஜக நல்ல கட்சி 99ல இருந்து 2004 வரைக்கும். இவங்க கூட்டணியை விட்டாங்கன்னா அதுல அதிமுக போனுச்சுன்னா உடனே பாஜக திண்டு தகாத கட்சி என்று மக்களை ஏமாற்ற பார்க்கிறார்கள். தமிழ்நாட்டை ஏமாற்றுகின்ற இந்த திமுக கூட்டணியை ஆட்சி பொறுப்பிலிருந்து அகற்றி மீண்டும் அம்மாவின் ஆட்சியை நமது அண்ணன் இபிஎஸ் அவர்கள் தலைமையில தேசிய ஜனநாயக கூட்டணியின் ஆட்சியாக உருவாக்க, தமிழ்நாட்டிற்கு வேண்டிய திட்டங்களை எல்லாம் நிறைவேற்றித்தர மத்தியிலே இருக்கின்ற பாரதிய ஜனதா அரசாங்கம் தமிழ்நாட்டிற்கு தேவையான திட்டங்களுக்கு நிதியை வழங்கிட நீங்கள் வாக்களிக்க வேண்டிய வெற்றி சின்னம் குக்கர் சின்னம். உங்களது வெற்றி வேட்பாளர் எஸ் காமராஜ் என்று சொல்லி வருகை புரிந்திருக்கின்ற அனைவருக்கும் காமராஜ் அவர்களின் வெற்றிக்காக இரவு பகல் பாராது தீவிரமாக பணியாற்றுகின்ற நமது தேசிய ஜனநாயக கூட்டணியிலே அங்கம் வகிக்கின்ற அனைத்து கட்சிகளின் நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும்
வருகை புரிந்திருக்கின்ற பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் எனது நன்றியை சொல்லி குக்கர் சின்னத்திலே எஸ் காமராஜ் அவர்கள் மாபெரும் வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற்றார் என்ற செய்தியை நீங்கள் எங்களுக்கு வழங்க வேண்டும் என்று சொல்லி அம்மாவின் ஆட்சி அமைக்க நீங்கள் வாக்களிக்க வேண்டிய வெற்றி சின்னம் குக்கர் சின்னம், குக்கர் சின்னம், குக்கர் சின்னம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.